ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சா. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கப்பல். ஸோ அவங்க வந்து ஃபிலிம்ல வந்து ஒரு ரியல் லைஃப் கப்பலாக மாறினாங்க. ஸோ அவங்களுக்கான நெக்ஸ்ட் மூவி தான் வந்திருக்கு. ஸோ உங்க எல்லாத்துக்கும் தெரியும் யாரு என்ன அப்படின்னு. ஸோ நம்ம அந்த இதுக்கு தான் ரியாக்ஷன் பண்ண போகிறோம் இன்னைக்கு. அவங்களுக்கு ஒரு நியூ மூவி வரப்போகுது. ஸோ அதுக்கு டைட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் நம்ம இன்னைக்கு ரியாக்ஷன் பண்ண போகிறோம். என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இது வந்து நம்ம விஜய் தேவர்கொண்டா அவங்களும் ரஷ்மிகா மந்தனா அவங்களும் நடிச்சிருக்கிற ஒரு படம் தான். ஸோ அதான் வரப்போகுது. ஸோ அதுக்கு டைட்டில் தான் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு லைட்டாக ஒரு சின்ன டீசர் மாதிரி விட்டுருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மூவியை டைரக்ட் பண்ணிக்கிறது வந்து ராகுல் அண்ட் இதை மியூசிக் பண்ணிக்கிறது வந்து அஜய் அண்ட் அதுல். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காம்பினேஷன் கொலாபரேஷன் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி லைட்டாக விட்டுருந்தாங்க. அதில் செம ஒரு கெட்டப்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு, போஸ்டர்லாம். ஸோ அதுக்கப்புறம் பார்க்க போனால் நம்ம விஜய் தேவர்கொண்டா வேற ரஷ்மிகா அவங்க வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கீதா கோவிந்தம், அப்புறம் டியர் காமராடி இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப அழகாகவே இருக்கும். அவங்க ரெண்டு பேத்துக்கு பேரே சூப்பராக க்யூட்டாக இருக்கும். அது அந்த ஃபர்ஸ்ட் மூவி வேற லெவலில் இருக்கும். ஸோ அதுலேயே எல்லாத்துக்கும் அந்த அவங்களோட பேரும் இதுவும் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவங்க நிஜமாகவும் கப்பலாக மாறி மேரேஜ் பண்ணிக்கிறதா பேசிக்கிறாங்க. பட் இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக நெக்ஸ்ட் மூவியும் அவங்களோட ரெண்டு பேர்த்துக்கு ஒரு இது வரப்போகுதுங்க மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்துடலாம். தேவரகொண்டா சம பாலி. ஓ ரஷ்மிகா சமோசின் சூப்பரா இருக்கு. டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்துட்டோம். கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டைட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் வீடியோவும் செம்மையாக இருந்துச்சு. இந்த ரிப்பப்ளிக் டேக்கு கரெக்டான ஒரு வீடியோ மாதிரி இருந்துச்சு. ஸோ விஜய் தேவர்கொண்டா சார் அவங்க நிறைய படம் வந்து வித்தியாசமாக பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த லவ் அந்த இமேஜ், அந்த பாய்க்கு அந்த நெக்ஸ்ட் ஒரு பாய்க்கு இமேஜ் இருந்தாலுமே அவங்க நிறைய வித்தியாசமான ஸ்டோரி, வித்தியாசமான கேரக்டருக்கு அவங்க ப்ளே பண்ணுறது. ஏன்னா இது ப்ரீவியஸாக ஒரு படம் வந்து இந்த கிங்டம்னு. ஸோ அது அவ்வளோ சரியாக போகல. பட் ஸ்டில் அவங்க ட்ரை பண்ணாங்க டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இதுவுமே ஒரு ஹிஸ்டாரிக்கல் பீரியட் மூவி மாதிரி கண்டிப்பாக பண்ணுறாங்க. இதில் டைட்டில் வந்து ரணபாலி அப்படின்னு வந்து. ஸோ இது வந்து அந்த வீடியோ ஒரு சின்னதாக பண்ணியிருக்கிறாங்க அனிமேஷன்லாம். அது ரொம்பவே சூப்பராக இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இது வந்து உண்மையான கதை தான், இது நடந்தது தான். ஸோ இது வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு முன்னாடி பிரிட்டிஷ் காலத்தில் நம்ம மக்கள் அடிமையாக இருக்கும் போதுல பிரிட்டிஷ்காரங்க என்னெல்லாம் கொடுமை பண்ணி எவ்வளோத்துக்கு பேர்த்த கொன்று கிட்டத்தட்ட ஹிட்லரை விட அதிகமான டார்ச்சரை நம்மளை இந்தியன்ஸ்க்கு பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். ஸோ அதுக்கான கதை தான். ஸோ இதில் நிறைய ஹிஸ்ட்ரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ $45 trillion மேலே இங்கேருந்து இந்தியாவிலேருந்து கொண்டு போயிருக்காங்க திருடி.
அது மட்டும் இல்லாமல் நிறைய மக்கள் 100 மில்லியன் மக்களை 40 வருஷத்தில் கொண்டு இருக்காங்க. ஸோ பட்னி போட்டு நிறைய பேர்த்த சூசைட் பண்ண வச்சு இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடூரமான இது வந்து பிரிட்டிஷ் அந்த இந்தியன் ஆக்குபைட் லேண்டில் ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ராஸ்லேருந்து ஐ திங்க் தெலுங்கானா ஆந்திரப்பிரதேஷ் அந்த சைடில் தான் ஃபுல்லாக காமிச்ச மாதிரி இருந்துச்சு அந்த மேப்பில். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த படத்தை கண்டிப்பாக காமிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து நம்ம விஜய் தேவரகொண்டா அவங்க தான் கொஞ்சம் மக்களை காப்பாற்றுறதா இருக்கட்டும், ஒரு ஹீரோவாக அவங்களுக்கு என்ன இது பண்ணுறாங்கிறத இந்த படத்தில் தெளிவாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் ஒரு சீனில் தான் அவங்க ஃபஸ்ட்டு தான் அவங்க டைட்டில் வர வச்சு ஒரு குதிரைக்கு அனிமேஷன் வச்சு தான் அந்த டைட்டில் வருது, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நிஜமாக குதிரையில் ப்ராப்பராக வராங்க, பின்னாடி சூரியன் அழகாக இது பண்ணிட்டு யாரையோ ட்ராக்ல எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு பிரிட்டிஷ் அரசாங்கம். ஸோ அது நல்லா இருந்துச்சு. அதில் அவங்க மீசை ஃபுல் பெருசாக வச்சு ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு அக்ரெசிவான லுக்கில் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சின்ன இது மட்டும் தான் ஆக்சுவல் மூவிக்கு சீன் இருந்துச்சு, மிச்சம் எல்லாமே அனிமேஷன் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரஷ்மிகா மந்தனாவும் அவங்கள ஒரு கேரக்டராக மட்டும் தான் காமிச்சாங்க, மற்றபடி அவங்களோட எந்த சீனுமே இதில் இல்லை. பட் ஓவரால் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரிட்டிஷ் காலத்துக்கும் நம்ம இண்டிபெண்டன்ஸில் முன்னாடி இண்டிபெண்டன்ஸ்க்கு நிறைய மூவி வந்துட்டு அதுக்கு முன்னாடி உள்ளது வந்து ரொம்ப கம்மியான மூவி தான் வந்திருக்கு. ஸோ அதில் இந்த மூவியும் கண்டிப்பாக ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மூவியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது என்னென்னு. ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது, டைட்டிலுமே கொஞ்சம் வித்தியாசமாக அந்த ரணபலி அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்குது. ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு பவர்ஃபுல்லான டைட்டில் தான். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. விஜய் தேவரகொண்டா அவங்களுக்கு 14th மூவி எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது என்னென்னு. டீசர், ட்ரெய்லர், அப்புறம் சாங்ஸ் எதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக, ஏன்னா இந்த காம்பினேஷனே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். மியூசிக்குமே செம்ம பவர்ஃபுல்லாக இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம். வேறு எதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணலாம். இன்னைக்குள்ள ரியாக்ஷன் வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ வெயிட் பண்ணாத வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.